ஹாய்டா, இன்னைக்கு நம்ம கிளாஸ் 16th வீடியோவில் இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம கட் ஒர்க் ஃபில்லிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கட் ஒர்க் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேப்புக்குள்ளே, அது ரவுண்ட் ஷேப்பாக இருக்கட்டும், ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கட்டும், எந்த ஷேப், எனி ஷேப் அதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணுறது தான் கட் ஒர்க். அதாவது இப்போ ஃப்ளவரை எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஃப்ளவர் போடுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளவரை வேறு வேறு ஆங்கிளில் அந்த ஷேப்குள்ளே போட்டு இடப்பட்ட இடத்துல ஃபுல்லாக டார்க் ஷேட் பண்ணுறது தான் கட் ஒர்க். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஷேப்குள்ளே போடுறது கட் ஒர்க்கு. நம்ம டிசைன் போட்டுட்டு அதோட ஷேப்லேயே ஃபில் பண்ணுறது ரிவர்ஸ் ஃபில்லிங். அந்த டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ வந்து ஷேப்குள்ளே போடுறது தான் கட் ஒர்க்கு. ஸோ இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ கட் ஒர்க்கில் நான் ஒரு 5 டிசைன் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் வந்து ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கொயர் ஷேப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே கூட ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளவர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ளவர் பார்த்திங்கன்னா சென்டரில் ஸ்ப்ரில் வந்து போட்டுக்கலாம். ஸ்ப்ரில் போட்டுட்டு அதை சுற்றி ஹம்ப் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஹம்ப் வந்து கொஞ்சம் ஒல்லியாக, ரொம்ப நீளமாகவும் போட்டுறாதீங்க. ஒல்லியாக கொஞ்சம் சின்ன சைஸாக போடுங்க, அப்படின்னா தான் அழகாக இருக்கும். ஸோ ஹம்ப் போட்டதுக்கப்புறமா அதை சுற்றி பெட்டல்ஸ், நீங்கள் எந்த ஷேப்லனாலும் பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து யூ ஷேப் இருக்கிற பெட்டல்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ அந்த பெட்டல்ஸை வேறு வேறு ஆங்கிளில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஃபுல் ஃப்ளவர் தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கார்னரில் ஒரு ஹாஃப் ஃப்ளவர் தெரிகிற மாதிரி, அதுக்கப்புறமா கீழேயோ மேலேயோ ஒரு முக்கால்வாசி ஃப்ளவர் தெரிகிற மாதிரி, அதுக்கப்புறமா ஒரு சைடு பெட்டல் மட்டும் தெரிகிற மாதிரி, இந்த மாதிரி வேறு வேறு ஆங்கிளில் வந்து போட்டுக்கோங்க. கட் ஒர்க் டிசைன் எப்படி போடணும் அப்படின்னா, இப்போது இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். சும்மா நான் வந்து ஒரு டெமோக்காக இந்த பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே இப்போ ஒரு லீஃப் போடுறோன்னு வைங்களேன். லீஃப் வந்து நல்லா பெருசாக போடணும். லீஃப்னு இல்லை, எந்த ஒரு டிசைனுமே நல்லா பெருசாக போடணும். ஸோ அப்போனா தான் நீங்கள் அந்த டிசைனை சுற்றி ஃபில் பண்ணும்போது அந்த டிசைன் ஹைலைட்டடாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து டிசைனை ரொம்ப சின்னதாக குட்டியாக, 2வது பாக்ஸில் பாருங்கள், அந்த லீஃபை வந்து நான் ரொம்ப குட்டியாக போட்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் குட்டியாக போட்டிங்க அப்படின்னா சுற்றிலும் ஷேட் பண்ணும்போது அந்த உங்களோட டிசைனும் சேர்ந்து ஹைட் ஆயிரும். ஸோ அப்போ வந்து அது நீட் ஃபினிஷிங்காக இருக்காது. நீங்கள் வெறுமனே டார்க் ஷேட் மட்டும் அந்த இடத்துல, அந்த டிசைன் ஃபுல்லாக நீங்கள் டார்க் ஷேட் மட்டும் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃப்ளவராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிசைன், லோட்டஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் நல்லா பெருசாக போடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு டிசைன் வந்து ஹைலைட்டடாக தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம போட்ட ஃப்ளவரை வந்து வேறு வேறு ஆங்கிளில் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஓரத்தில் ஹாஃபாக தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். இதே மாதிரி ஹாஃபாக தெரிகிற மாதிரி, முக்கால்வாசி தெரிகிற மாதிரி, வெறும் பெட்டல்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கேப் இருக்கும். அதில் வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, ஃப்ளவர் எதுவுமே ட்ராப் பண்ண முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் அங்கனக்குள்ளே ஏதாவது லீஃபோ, இல்லைன்னா ரவுண்ட் ஷேப் சர்க்கிளோ, இல்லைன்னா வேறு ஏதாவது அந்த கமாஸ் ஃபுல் போடும் இல்லையா, அந்த கமாஸ் ஃபுல்லோ, இல்லைன்னா 5 பெட்டல்ஸ் ஃப்ளவர் போடும் இல்லையா, சின்ன ஃப்ளவர், ஸோ அந்த ஃப்ளவரோ போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம வந்து கேப்பே இல்லாமல் டிசைன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற எல்லா ஸ்பேஸ்லேயுமே, சின்ன சின்ன ஸ்பேஸ் எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் டார்க் ஷேட் பண்ணணும். ஸோ டார்க் ஷேட் பண்ணும்போது நீங்கள் கண்ட மணிக்கு கரகரன்னு இழுகாதீங்க. ஸோ ரொம்ப பொறுமையாக லாங் ப்ரெஸ் பண்ணி, அந்த இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணும்போது டாட் மாதிரி வரும் இல்லையா, அந்த டாட்டை வச்சு நீங்கள் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி தான் டார்க் ஷேட் பண்ணணும். டார்க் ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்கள் லைட் ஷேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃப்ளவரில் இருக்கிற பெட்டல்ஸ்க்கு நான் லைட் ஷேட் கொடுத்துக்கிறேன். ஸோ லைட் ஷேட் பண்ண வேண்டிய இடத்துலலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டார்க் ஷேட் பண்ணுங்கள். டார்க் ஷேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவுட்லைன், அதாவது டிசைனோட அவுட்லைனை ஃபஸ்ட்டு டார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்லைன் டார்க் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எக்காரணத்துக்கு ஒன்றும் டிசைனுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் வந்து போயிடக்கூடாது. ஸோ டிசைனுக்கு வெளியில் மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். டிசைன் வந்து ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட் காஞ்சதுக்கப்புறமா, ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே டிசைன், அதாவது எல்லா ரவுண்ட்லேயுமே நீங்கள் டிசைன் கொடுத்துட்டு கூட லாஸ்ட்டாக கூட எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து 1 பை 1 டார்க் ஷேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணிட்டோம். இது பார்க்குறதுக்கு ஸோ ஃப்ளவர் மட்டும் நல்லா ஹைலைட்டடாக தெரியுது பாருங்கள்.
ஸோ அது மாதிரி இருக்கும். இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெயின் டிசைனுக்கு வெளியில் என்னென்ன டிசைன் என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை தனியாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சர்க்கிள், லீஃபு, கமாஸ் ஃப்ரில், அதுக்கப்புறமா 5 பெட்டல் அந்த சின்ன பேசிக் ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, ஸோ அது இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் மீதி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெருக்கமாக டிசைன் இருக்கிற மாதிரி போட்டால் தான் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். டார்க் ஷேட் பண்ணும்போது டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து லோட்டஸ் வச்சு கட் ஒர்க் ஃபில்லிங் வந்து பண்ணலாம். ஸோ பாருங்கள், லோட்டஸ்டே வேறு ஆங்கிளில் இருக்கிற மாதிரி, ஹாஃப் லோட்டஸ் தெரிகிற மாதிரி, இந்த மாதிரி உங்களோட இஷ்டம் தான். இந்த சைடு தான் வரும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இது மாதிரி நம்ம வந்து எலமெண்ட்ஸு மீதி இருக்க ஸ்பேஸில் எல்லாத்துலேயுமே எலமெண்ட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு நெருக்கமாக டிசைன் போட்டாச்சு பாருங்கள். இப்போது காலியான இடத்துலலாம் நம்ம டிசைன் போடாத இடத்துலலாம் டார்க் ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ டார்க் ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஏதாவது லைட் ஷேட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணதுக்கப்புறம் டார்க் ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வைன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி நான் வந்து கட் ஒர்க் ஃபில்லிங் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வைன்ஸு நடுவில் வந்து கர்வில் லைன் போட்டு சுற்றிலும் நம்ம வந்து லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இது மாதிரி லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து போட்டுட்டு அடுத்த லீஃப் வந்து ஃபர்ஸ்ட் லீஃப்குள்ளே இருந்து வளைஞ்சு போகிற மாதிரி, அதுக்கப்புறமா கார்னரில் மட்டும் அப்படியே வளைஞ்சிருக்கிற மாதிரி, கிளை மாதிரி, ஸோ இது மாதிரி வேறு ஷேப்பில் வேறு ஆங்கிளில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மிரர் ஒர்க் மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு டிசைனும் இன்னொரு டிசைனும் வேறு ஆங்கிளில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ போட்டதுக்கப்புறமா இதில் கேப்பில் எல்லாத்துலேயுமே ஏதாவது எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் டார்க் ஷேட் பண்ணிக்கோங்க.
ஸோ இது மாதிரியான கட் ஒர்க் ஃபில்லிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் டிசைன் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக டார்க் ஷேட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒர்க் ஷீட் சென்ட் பண்ணணும். அதாவது கமாஸ் ஃப்ரில் போட்டுட்டு அதை சுற்றி லீஃப் இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து வேறு ஆங்கிளில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்தந்த இடத்துல தான் போடணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ உங்களுக்கு எங்கெங்கே விருப்பமோ எங்கெங்கே கேப் இருக்கோ ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இப்போ கமாஸ் ஃப்ரில் வச்சு கமாஸ் ஃப்ரில் லீஃப் இதை வச்சு மட்டுமே இந்த கட் ஒர்க் டிசைன் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் ஷீட் வந்து சென்ட் பண்ணுங்கள். அதாவது காலியான இடத்துல, அதாவது டிசைன் போடாத இடத்துலலாம் எம்டி ஸ்பேஸில் எல்லாத்துலேயுமே டார்க் ஷேட் பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் ஷீட் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மினி ரோஸ் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சே நம்ம வந்து இந்த கட் ஒர்க் டிசைனை போட போகிறோம். வேறு இடத்துல ஹாஃப் ரோஸ் தெரிகிற மாதிரி, ஃபுல் ரோஸ் தெரிகிற மாதிரி, பெட்டல்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி, இது மாதிரி வேறு இதில் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் லீஃபு கமாஸ் ஃபில் இதெல்லாம் போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டார்க் ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 டிசைனை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் தெரிஞ்சாலும் சேர்த்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது வேறு ஒரு ஃப்ளவரை வச்சோ இல்லைனா வேறு ஒரு எலமெண்ட்ஸை வச்சோ உங்களுக்கு போடணும்னு தோணுச்சுன்னா அதை போட்டும் எனக்கு ஒர்க் ஷீட் வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ ரோஸ் வந்து போட்டுட்டு எம்டி ஸ்பேஸில் எல்லாத்துலேயுமே சின்ன எலமெண்ட்ஸ் போட்டு நம்ம டிசைன் வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெருக்கமாக டிசைன் வந்து போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமா எம்டி ஸ்பேஸில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து டார்க் ஷேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி லைட் ஷேட் பண்ண வேண்டிய இடத்துலலாம் நீங்கள் லைட் ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாக டார்க் ஷேட் நீங்கள் தான் எனக்கு பண்ணி சென்ட் பண்ணணும். ஸோ ஷேட் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் பார்த்திங்கன்னா, இது மாதிரி ஷேட் பண்ணும்போது தேய்ச்சி எடுக்கக்கூடாது. அப்போனா அங்கங்கே கேப்பாக தெரியும், சொட்டையாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்படி பண்ணக்கூடாது. லாங் ப்ரெஸ் பண்ணால் ஒரு பிக் டாட் மாதிரி வரும்ல, அந்த டாட்டவே அங்கிட்டு இங்கிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ தீந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டாட்டவே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தான் விடணுமே ஒழிய தேய்க்கக்கூடாது. ஸோ இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒர்க் ஷீட் வந்து சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 17th கிளாஸில் பார்க்கலாம். Thank you.